எல்லாருக்குமே சொல்கிற போது எனக்கு மறுபடி பிறப்பு வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் வள்ளலார் வந்து மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு சொன்னார். மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கதை சொல்லலை, பொய் சொல்லலை, சத்தியமாக சொல்கிறேங்கிறார். புனைந்துரையேன், பொய் புகழேன், சத்தியம் சொல்கின்றேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க வந்து உடம்பை வந்து ஒரு அறைக்குள்ளே அவங்க போய் கதவை பூட்டிட்டு மறுபடியும் கதவை திறந்து பார்த்தா வள்ளலார் இல்லை, அங்கேருந்து அவங்க அப்படியே கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் யோக நிலையிலேயோ அல்லது ஆன்மீக அடிப்படையில் இது எப்படி சாத்தியம்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? நீங்கள் பிறக்காமல் இருந்தாலும் இல்லை இறக்காமல் இருந்தாலும் ரெண்டும் ஒரே நிலை தான். பிறந்து இறக்கிறது ஒரு சைக்கிள், ஒரு சுழற்சியாக போயே இருக்குது. பிறக்காமல் இருக்கிற உயிர் இறக்காமல் இருக்கிற உயிர் வித்தியாசம் கிடையாது. இது ரெண்டு விதமாக சொல்லிக்கலாம். என்னத்துக்குன்னா, எதுக்கு நீங்கள் பிறப்புன்னு சொல்கிறீங்களோ எதுக்கு நீங்கள் இறப்புன்னு சொல்கிறீங்களோ இது ரெண்டு வித்தியாசமானது இல்லை. பிறந்துட்டிங்கன்னா இந்த வாழ்கிறது நடக்கும். வாழ்கிறதுன்னு என்ன? இன்ஸ்டால்மெண்ட்டாக ஏற்கிறது. இப்போ நான் இங்கே வாழ்ந்திருக்கிறேன்னு சொல்ல முடியும், இல்லை நான் மெதுவாக இறந்துருக்கிறேன்னு சொல்ல முடியும். இறப்புன்றது இப்போ நடந்திருக்குது, தொடர்ந்து பிறந்த நாள்லேருந்து தொடர்ந்து படிப்படியாக நடக்குது. ஒரு நாள் முழுமையாகிடும், அவ்வளோதான். லௌகீகத்தில் சிக்கியிருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பிறப்பு, வாழ்க்கை, இறப்புன்றது பிரித்து பார்க்குறாங்க. இது பிரித்து பார்க்க தேவையில்லை. இது எல்லாமே தொடர்ந்து நடக்கிற செயல். நாம் பிரித்து பார்க்குறோம் நம்ம மனத்தில். என்ன காரண அறிவு எப்போவுமே எல்லாமே பிரித்து தான் பார்க்குது. இது நாம் பிரித்து பார்க்குறோம், இது தனித்தனி இல்லை. திருப்பி பிறப்பு வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு இறப்பில்லாத வாழ்க்கைன்னு சொல்கிறவங்க ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இது வேறு விதமாக வெளியப்படுத்துகிற தன்மை மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, உடல்னா பொருள்னா இந்த பஞ்சபூதங்களுடைய விளையாட்டு. இதில் காற்று, தண்ணி, மண், நெருப்பு, ஆகாயம், இந்த 5 சேர்ந்து இருக்குது. இந்த 5 தன்மை வச்சு தான் இந்த உடல் நடக்குது. ஒரு விதமாக அது விளையாடினா உடல்ன்னு சொல்லுவோம், இன்னொரு விதமாக விளையாடினா அது மரம்னு சொல்லுவோம், இன்னொரு விதமான பூமின்னு சொல்லுவோம், இன்னொரு விதமான பிரபஞ்சம்னு சொல்லிக்குவோம். ஆனால் இந்த 5 பூதங்கள் தான் பல விதமாக விளையாடிக்குது. இந்த விளையாட்டை புரிஞ்சுக்கிற அனுபவபூர்ணமாக புரிஞ்சுக்கிற தன்மைக்கு தான் நம்ம யோகான்னு சொல்லுவோம். ஏன்னா யோகத்தில் அடிப்படையான பயிற்சி என்னென்னா பூத்த சுத்தின்னு சொல்லுவோம். நீங்கள் எந்த மாதிரி யோகம் பண்ணாலும் சரி, ஆசனம் பண்ணாலும், பிராணாயாமம் பண்ணாலும், தியானம் பண்ணாலும், பல விதமான தன்மை இருக்குது. எதே பண்ணாலும் இது எல்லாமே இந்த பூத்த சுத்தி என்ற அடிப்படை பயிற்சினால் எடுத்த ஒரு பங்கு, ஒரு பாட்டு தான் அது. சின்ன பாட்டு எடுத்து நாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் அடிப்படையாக இருக்கிறது பூத்த சுத்தி. என்னத்துக்குன்னா, இந்த பஞ்சபூத்தங்கள்லேருந்து விடுதலை நமக்கு வரலன்னா, அது மேலே நமக்கு ஒரு ஆழ்மை வரலன்னா, நாம் வாழ்க்கையில் எது செஞ்சாலும் நாம் அடிமைத்தனமாக தான் வாழ முடியும், வேறு எப்படியும் வாழ முடியாது. இந்த 5 பூத்தங்கள் நாம் சுத்திப்படுத்துறதுக்கு பூத்த சுத்தின்னு சொல்லுவோம். இந்த பூத்த சுத்தி நாம் ஒரு நிலை கொண்டு வந்தால் அப்போது நமக்கு இந்த பூத்த சித்தி என்ற ஒரு நிலை அடையும். எப்போ பூத்த சித்தின்றது நம்ம கையில் இருக்குதோ, இப்போது நாம் இங்கே உட்கார்ந்த இடத்துல உடல் இல்லாமல் பண்ணிட முடியும். உடல் விடுறது இல்லை, நாம் உடல் விட்டு போகிறது ஒரு தன்மை. உடலே இல்லாத மாதிரி நாம் பண்ணிட முடியும். அதுக்கு அவர் சாவில்லாத வாழ்க்கை அவர் சொல்லிக்கிறாங்க. என்னத்துக்குன்னா, உடலே இப்படி வச்சிருக்கிறாங்க, நாளைக்கு வேண்டான்னு கழட்டி போட்டுட்டு தான் எல்லாமே. இந்த 5 பூத்தங்கள் கழட்டி போட்டிங்கன்னா போயிடும். இந்த மாதிரி பல யோகி இப்படி விட்டுருக்காங்க. என்னன்னா, நான் நாளைக்கு போயிட்டேன், 4 பேர் என் உடல் எடுத்து போடுற மாதிரி தொந்தரவு கூட வேண்டான்னு, அவ்வளோதான், அங்கே விட்டுடுது எல்லாமே. இந்த பஞ்சபூத்தங்கள் மேலே ஒரு முழுமையான ஆழ்மை இது. இதுக்கு நாம் இங்கிலீஷில் டீமெட்டீரியலைசேஷன் சொல்லுவோம். இது நிறைய தடவை நடந்திருக்குது. இப்போ கூட ரொம்ப ரீசெண்டாக கூட இது நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்திருக்குது. இது சாமானியமாக நடந்தப்போ, அந்த வள்ளலாருக்கு இப்படி நடந்தப்போ கவனிச்சாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தப்போ கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, சாமானியமாக கொஞ்சம் தண்ணி இருக்கும். எதுக்குன்னா, இந்த உடலில் இந்த 5 பூத்தங்களில் 72% தண்ணியாக இருக்குது. தண்ணியாக இருக்கிறதுனால நாம் இந்த பூத்தங்கள் கழட்டி போனால் மித்ததெல்லாம் கழட்டி உடல் இல்லாமல் போயிடும். ஆனால் தண்ணி எல்லாமே முழுமையாக நாம் ஒடிக்க முடியல, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தேங்கிடும். இது அந்த எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு பார்த்தா அவருக்கு எந்த அளவுக்கு அது மேலே
எக்ஸ்பர்டீஸ் இருக்குதுன்றது நமக்கு ஓரளவுக்கு பார்க்க முடியும். இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நான் சொல்லலை. நான் சொல்கிறது இவ்வளவே தண்ணி யாரோ விட்டு போனாங்க, ஆனால் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் இட் இஸ் த மாஸ்டரி இஸ் டோட்டல். இன்னொருத்தர் கொஞ்சம் ஆழ விட்டுட்டு போனாங்க, மித்ததெல்லாம் கழட்டினாங்க, தண்ணி கழட்ட முடியல, கொஞ்சம் அப்படி நின்றுடுச்சு, தேங்கிடுச்சு. இது இவர் ஏதோ ஒரு சொட்டு விட்டுட்டு போனாங்களோ இல்லை ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்கணும், அதனால மக்கள் கவனிக்கல. அதிகமாக இருந்திருந்தால் கவனிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பூத்த சுத்தி பயிற்சி எப்போ ஒரு யோகி முழுமையாக ஒரு ஆழ்மையில் கொண்டு வந்திருப்பானோ அவனு அந்த உடல் எரிக்க தேவையில்லை, பொதிக்க தேவையில்லை, சும்மா இல்லாமல் பண்ணிடுவான். இன்றைக்கும் சாத்தியம், எப்போவுமே சாத்தியம். என்னத்துக்குன்னா அடிப்படையான உண்மை இயற்கை பற்றி சிருஷ்டி பற்றி மாறல. சும்மா மனிதன் மனம் மாறி இருக்குது, குடியில் இருக்கிற பதில் பில்டிங்கில் இருக்கிறோம், அதனால உலகம் மாறி போச்சுன்னு நினைக்க வேண்டாம். ஒரு நாளில் போய்டு இதெல்லாம் வேணும்னா. இது தனி மனிதனுடைய உடல் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு பொருள் கூட எடுத்து பண்ண முடியும். இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு பேராசை பைத்தியம் வந்திருக்கிறதுனால ஏதோ ஒன்று உருவாக்கி உங்களுக்கு தங்கம் கொடுத்துட்டா இது பெரிய அதிசயம்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நீங்கள் ஏதோ ஒன்று கொடுங்க, நான் அது இல்லாமல் பண்ணிடுவேன், அது அதிசயம். என்னத்துக்குன்னா இந்த 5 பூத்தங்கள் மேலே ஒரு ஆழ்மை இருந்தால் தான் அதை இல்லாமல் பண்ண முடியும். இல்லாமன்னா எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறது, இங்கே வச்சுக்கிறது அப்படி இல்லை, அங்கே வச்சு இல்லாமல் பண்ணிடுது. என்னத்துக்குன்னா அது இல்லைன்னா அதுக்கப்புறம் உலகத்தில் பிரபஞ்சத்தில் எங்கே தேடினாலும் அது இல்லை. என்னதுக்குன்னா 5 பூத்தங்கள் பிரித்து போட்டாச்சு. அதே விதமாக நம்ம உடலுக்கு கூட பண்ணிக்க முடியும். வள்ளலார் அந்த மாதிரி அவருடைய உடல் அப்படி பண்ணாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த டைமில் கூட நடந்திருக்குது, இப்போ கூட அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்திருக்கு. என்னென்னா அப்போது மக்கள் ஒரு பக்தியாக இருந்ததுனால அது மதித்து அது ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போனாங்க. இப்போ சொன்னால் அதுக்கு 100 கேள்வி கேட்பாங்க. அவருக்கு கேள்விக்கு பதில் தெரியலன்னா நமக்கு தெரியாதது ஏதோ இருக்க முடியுன்றது ஏற்றுக்கிற பக்குவம் இல்லை. இப்போ நமக்கு தெரியாதுன்னா அது இல்லைன்னு தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. எப்போ ஒரு மனிதன் எனக்கு எது தெரியாதோ அது எல்லாமே உலகத்தில் கிடையாதுன்னு எப்போ அவனை உறுதி எடுத்துக்கிறானோ இது அவனுடைய முட்டாள்தனத்துக்கு கிரீட்டம் போட்ட மாதிரி. எனக்கு தெரியாதது எவ்வளவோ இருக்குது உலகத்துலன்னு பார்த்தா வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரியாதது எது கிடையாது உலகத்தில் நினச்சா முட்டாள்தனத்துக்கு கிரீட்டம் போட்ட மாதிரி தான்.